எல்லோரிடத்திலும் தங்குறதில்லை. செல்வந்தன் செழித்து கொண்டே போகிறான். ஏழைகள் தரித்திரத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். பணக்காரன் தன் சந்ததிக்கு சேர்த்து வைக்கிறான். ஏழை கடன்களை தன் சந்ததிக்கு சேர்த்து வைக்கிறான். தொடர்ச்சியாய் பணக்கார வம்சங்களை நீங்கள் பார்த்ததுண்டு. ஏழைகள் வம்சாவளியில் ஏழ்மைகள் அதிகரித்திருக்கிறது நீங்கள் பார்த்ததுண்டு. இதற்கு காரணம் என்ன? இருக்கப்பட்டவனுடைய பின்னணி என்ன? ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் காணப்படுகிற திறமைகள் உண்டு. தனக்குள் மறைந்திருக்கிற திறமையை வெளியே கொண்டு வருகிறவனே விஞ்ஞானி. அவனே அறிவாளி, அவனே ஞானவான். தனக்குள்ளதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் என்றென்றும் ஏழ்மைத்தனம் அவன் வாழ்க்கையிலே காணப்படும். பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, பல காரியங்களில் அவன் பின்தங்கி இருக்கிறான் என்ற அர்த்தம். தனக்குள்ள இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வருகிறான். அதே சமயத்தில் திறமை வேறு, ஆர்வம் வேறு. ஆர்வமும் திறமையும் ஒன்றல்ல. ஆர்வமாய் படிக்கிற பாடத்தில், எடுத்து படிக்கிற பாடத்தில் ஏன் பிள்ளைகள் பின்தங்குகிறார்கள்? யோசித்து பாருங்கள். விரும்பி எடுக்கிற பாடத்தில் விரும்பி மணக்கிற மனுஷர்களோடு ஜெயத்தோடு வாழ்கிறதில்லை, வெற்றிகரமாய் வாழ்க்கை இருக்கிறதில்லை. காரணம் என்ன? ஆர்வம் வேறு, திறமை வேறு. ஆர்வம் என்பது தனி, திறமை என்பது தனி. திறமையை வளர்த்துக்கொள். உன் திறமையை நீ வளர்த்துக்கொள்ள உன் திறமையின் மூலம் எந்த இடத்தில் இருந்தால் உனக்கு கனம் உண்டாகும், யாரோடு இணைத்து கொள்ள வேண்டும், எந்த ஜனத்துக்கு உன் திறமை பயன்படும் என்பதை அறிந்து நீ செயல்படுகிற பொழுது நீ ஐஸ்வரனாய் மாறுவாய். இதை எதையுமே அறியாதவன் தான் ஏழையாக இருக்கிறான். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, இல்லாதவனையானோ அவனிடத்தில் இருக்கிறதும் எடுக்கப்படும், இருக்கிறவனையானோ அவனுக்கு கூடவே கூட்டி கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் உள்ளான திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். என்ன திறமை உங்களுக்கு இருக்குது என்பதை சோதித்து பாருங்கள்.